ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு திவ்யா பாலமுருக பிளாக்ஸ். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி மாவு பார்த்திங்கன்னா தீந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது இட்லி மாவு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து உளுந்து வந்து அரைச்சிட்ருக்கு. நல்லா சாஃப்டாக வந்து அரைச்சிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் வந்து போதும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சண்டே அப்படின்னா மட்டும்தான் மாவு வந்து அரைக்கிறது. நான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவுக்கு அரிசி நனைய போடும்போது கூடவே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்து திணை அரிசியும் சேர்த்து தான் போடுவேன். அதாவது நீங்கள் வந்து 4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து அதில் 1 கப் அளவுக்கு வந்து திணை அரிசியோ, அதாவது மில்லட்ஸ் ஏதாவது ஒன்று, சாமை, திணை, இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா தனியாக தோசை பண்ணி கொடுத்தாலோ, தனியாக அதை ஏதாவது ப்ரிப்ரேஷன் பண்ணி கொடுத்தாலோ வந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கப் மெஷர்மெண்ட் வச்சு 3 கப் அளவுக்கு வந்து இட்லி ரைஸும் 1 கப் அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து திணை ரைஸ் வந்து போட்டிருக்கேன். இதுவுமே எப்பவும் போல் நீங்கள் வந்து 4ல் 1 பங்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இட்லி வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் நம்ம இப்படி சேர்க்கறனால வந்து இட்லி வந்து ஹார்டாக இருக்குமா அப்படிலாம் நீங்கள் பார்க்க வேணாம். எப்படி இருந்ததோ அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து வரும். இன்றைக்கி வந்து சண்டேன்றனால வந்து சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து கிரேவி மட்டும் வந்து பண்ணணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் தம்பிக்கும் பாப்பாவுக்கும் தான் இவ்வளோ சிக்கன் வந்து தேவையில்லை. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா 2 டேஸ் வந்து வெளியில் டியூட்டி வந்து போயிட்டாங்க. 2 டேஸ்க்கு அப்புறம் தான் வருவாங்க. நானுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட்றதில்ல. ஸோ பாப்பா தம்பிலாம் வந்து ரொம்ப வந்து சாப்பிடவும் மாட்டாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க எவ்வளோ சாப்பிட்ருவாங்க. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் அதிகமாக சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ரைஸுக்கு தொட்டுக்கிற மாதிரி வந்து கிரேவியை வந்து பண்ண போகிறேன். சம்டைம்ஸ் வந்து நாளைக்கு நைட்டோ ஈவினிங்கோ வந்துட்டாங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் கிரேவியை பண்ண போகிறேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சிக்கன் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நினச்சேன். பட் வேணாம், வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து கார்லிக் சிக்கன் வந்து பண்ண போகிறேன். இது வந்து நல்ல ஒரு தொக்கு மாதிரி கிரேவி மாதிரி சொல்லலாம். இந்த குழம்பா வந்து பண்ணல. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20லேருந்து 25 எடுத்துக்கோங்க. இல்லை நான் ரொம்ப கம்மியாக தான் சிக்கன் எடுத்துருக்கேன். ஒரு 300 கிராம் அளவுக்கு தான் இருக்கும். அதனால் அது கூட இஞ்சி பூண்டு சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து விழுதாக வந்து அரைச்சிக்கணும். நீங்கள் வந்து பொதுவாகவே குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலாக சமைக்கிறீங்க அப்படின்னா எல்லா திங்ஸையும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா அவங்க தனியாக வந்து எடுத்து வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து குழந்தைங்களுக்குன்றனால ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவே, அதாவது வந்து கடையில் வாங்குகிற ஆயில் யூஸ் பண்ணாமல் வீட்டில் அரைச்ச நல்லெண்ணெய், அதாவது செக்கில் அரைச்ச நல்லெண்ணெய் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கன் வந்து ஹீட்டு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்க்கும் போது கொஞ்சம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கூட வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, கொஞ்சமாக வந்து சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து தாளிச்சிக்கலாங்க. இதெல்லாம் தாளிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருந்தாலே அதை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் வந்து பூண்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது தான். சொன்னால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து நல்லா வந்து போகணும். ஏன்னா நல்லா வதங்கலை அப்படின்னா லாஸ்ட் வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த கிரேவியில் வந்து இதோட பச்சை வாசனை அடிச்சுட்டே இருக்கும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே இருக்காது. கொஞ்சம் நல்ல கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கனை வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து எப்போவுமே எப்படி பண்ணுவோம்னா வெங்காயம் வதக்கிட்டு அப்புறம் தக்காளி வதக்கிட்டு மசாலாலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கனை வந்து போடுவோம். நீங்கள் அப்படி பண்ணாமல் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீ சிக்கனை போட்டு ஒரு 1 செகண்ட் வந்து அந்த ஆயிலே வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் வந்து வெளியில் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா எல்லாம் போடும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். இப்போ வந்து சிக்கன் கூட வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். எப்போவுமே சிக்கனை போட்டோன்னே உப்பு சேர்த்துருங்க. அப்போ தான் வந்து சிக்கனில் வந்து உப்பு வந்து இறங்கும். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வந்து எண்ணெயிலே வந்து சிக்கனை வந்து வதக்கிக்கலாங்க. அப்படி பண்ணும்போது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், சிக்கன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே வந்து வெந்து அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து வெளில வந்து வரட்டும். நான் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து பொரிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். ஏன்னா சிக்கனுக்கு பொரிக்கிறதுக்கு மசாலா வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து மசாலாலாம் தடவி வச்சுட்டேன். இப்போ வந்து நல்லாவே மசாலா வந்து ஊறி எடுக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். சிக்கன் 65 வந்து பிடிக்காத குழந்தைங்க இருக்கவே மாட்டாங்க. பட் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கொடுக்க வேணாம்.
நான் வந்து வீக்லிலாம் வந்து கொடுக்க மாட்டேன், எப்போது ரேராக தான் வந்து கொடுப்பேன். அதே மாதிரி சிக்கன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணாதீங்க. சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டாயிடும். நல்லா கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதித்த எண்ணெயில் நீங்கள் போட்டு 2 பெரட்டு நீங்கள் எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா சிக்கனோட மசாலாவும் வெந்துடும், சிக்கனும் வெந்துடும். சிக்கன் வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் வந்து இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சிக்கனில் வந்து நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சிக்கனை போட்டோடனே வந்து அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வந்து வச்சுருவாங்க. நீங்கள் வந்து அப்படி பண்ணவே பண்ணாதீங்க, சிக்கன் வந்து ஹார்டாக வந்து மாறிடும். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இட்லிக்கு வந்து உளுந்தை எடுத்துகிட்டு அரிசி வந்து போட்டேன். அரிசி மட்டும் ஜஸ்ட் அரைச்சது அப்படின்னா இட்லி மாவு வந்து ரெடி. இப்போ வந்து நம்ம சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ தண்ணி வந்து வெளில வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்து வரணுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மசாலா சேர்க்கணும். அப்போ தான் வந்து இந்த சிக்கனில் வந்து நல்லா ஈஸியாக வந்து மசாலா வந்து இறங்கும். நான் வந்து இன்றைக்கி வீட்டில் அரைச்ச குழம்பு மல்லி பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் சக்தி சிக்கன் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலருக்காக பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து அது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து சிக்கன் குழம்பு பொடியிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் வந்து நான் இன்றைக்கி வந்து மிளகாத்தூள்னு சொல்லி தனியாக வந்து சேர்க்கலை. ஏன்னா எங்கள் வீட்டில் பாப்பா தம்பி அதிகமாக காரம் சேர்க்கவும் மாட்டாங்க. ஸோ அதனால் மெயினாக அவங்களுக்காக பண்ணுறதுனால வந்து சிக்கன் இருக்கக்கூடிய அந்த மசாலா இருக்கக்கூடிய காரம் மட்டுமே போதும் அப்படின்றதுனால நான் வந்து தனியாக மிளகாத்தூள் எதுவுமே வந்து சேர்த்துக்கல. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ரொம்ப சேர்க்கலைங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு திக்கான ஒரு கிரேவியாக தான் வந்து பண்ண போகிறேன். இது வந்து ரைஸ்க்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். இது கூட லைட்டாக வந்து விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். விளக்கெண்ணெய் சேர்க்கும் போது வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிக்கனும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்து வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் விளக்கெண்ணெய் விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நான் வந்து ஆல்ரெடி சாப்பாடு வச்சு வடித்து எடுத்துட்டேன். நான் வந்து எனக்காக வந்து லெமன் ரைஸ் வந்து பண்ணலான் இருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைஸ் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம சூடாக வந்து போட்டுக்கலன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். ஸோ லைட்டாக ஆற வச்சுட்டோம் அப்படின்னா ரைஸ் வந்து உடையாது. ஸோ அதனால் வந்து எனக்காக வந்து தேவையான அளவுக்கு ரைஸ் எடுத்து ஆற வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. 4 கப் அரிசிக்கு 1 கப் அளவுக்கு வந்து உளுந்து போடுங்க. நல்லா இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும். தோசையும் நல்லா கிறிஸ்பியாக நல்ல ஃப்ளேவராக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கூட கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்போ தோசை வந்து நல்லா மணமாக வந்துருக்கும். நான் வந்து ஃபுல் மாவுலையுமே பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு கரைச்சிடுறேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் குளிர்காலன்றனால அவ்வளோ ஈஸியாக வந்து மாவு வந்து புளிக்காது. ஸோ அதனால் வந்து எல்லா மாவுக்கும் சேர்ந்தே நான் வந்து இன்றைக்கி உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மாவை வந்து எப்படியும் தனியாக வந்து எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா அது வந்து புளிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குன்றனால காலையிலேயே பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சோன்னே நைட்டுக்கு புளிக்கிறதுக்காக மாவு எடுத்து வெளில வச்சுருவேன். நான் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து மாவு வந்து அரைச்சிருவேங்க. ஏன்னா நைட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலே வந்து மாவு வந்து அரைச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock 11:30 வந்து மாவு வந்து அரைச்சி முடிச்சிருவேன். இப்போ வந்து நைட்டுக்கு தேவையான எடுத்து வச்சுக்கலாம். நான் நைட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து இட்லி வந்து பண்ண போகிறேன். ஏன்னா வந்து சிக்கன் குழம்பு வேறு இருக்குது. ஸோ அதனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இட்லி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றனால வந்து இட்லி பண்ண போகிறேன். நம்ம வந்து தினை அரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா, இட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து என்ன வந்து கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மாவு வந்து எல்லோயிஷாக இருக்கும். ஏன்னா வந்து தினை அரிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு
உப்பு கொஞ்சம் ஏன்னா அது கொஞ்சம் குளிர்காலன்றனால சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால தான் பாப்பாவும் தம்பியும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா மீந்த சாப்பாடு எல்லாத்தையும் நான் வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருவேன். சாப்பிடும்போது ஓப்பன் பண்ணால் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இந்த மாதிரி குளிர்காலத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சாப்பாடு எப்போவுமே கொஞ்சம் நல்லா மிதமான சூட்லேயே இருந்தால் கூட போதும் தானே. ஸோ அதனால் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்றப்ப கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ வந்து சிக்கன் குழம்பு வந்து ரெடியான்றது பார்த்துடலாம். நல்லா வந்து ரெடி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிக்கன் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ்லேயே நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வந்துடுங்க. அதிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா ஒர்த்தபிள் இல்லையான்றதையும். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் சதையாக இருக்கிற பகுதியை வந்து அவங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்துட்டேன். கொஞ்சம் எலும்பும் சதையமாக இருக்கணும், அதை மட்டும் தான் இன்றைக்கி வந்து குழம்புக்கு வந்து போட்டிருக்கேன். ஆனால் நல்லா வந்து சாஃப்டாக வந்து வெந்து வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம வந்து அதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கிரேவியாக இருக்கும்போது ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றப்ப இன்னும் கொஞ்சம் வந்து திக்காக மாறிடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ வந்து கையோட லெமன் ரைஸும் பண்ணிடலான்றதுக்காக ஒரு சின்ன தாளிக்கிற கரண்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து தாளிச்சுக்க போகிறோம். நான் வந்து நார்மலான குக்கிங் ஆயில் தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் வேணால் கூட சேர்த்துக்கலாம். இது கூடயே பார்த்தீங்கன்னா நிலக்கடலைப்பருப்பு இந்த மாதிரி வேணும்னு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் ஜஸ்ட் எனக்கு மட்டும்தான்றா ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன். காரத்துக்கு ஏற்ப வத்தல் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து லெமன் ஜூஸ் கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து சேர்த்துக்கலாங்க. ஏன்னா அந்த மஞ்சளோட பச்சை வாசனை வந்து போகணும். அதனால் வந்து நீங்கள் உடனே வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட வேண்டாம். லைட் அந்த மாதிரி கொதிக்கட்டும். கூடவே வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், ரொம்ப கம்மியாக ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ரைஸில் வந்து உப்பு சேர்த்துருப்போம். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் லெமன் சாரை ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 1 செகண்ட் கொதிச்சா போதும். ஏன்னா அந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக மட்டுமே. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைரெக்டாக ரைஸில் வந்து இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப வேணாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி லெமன் ரைஸ், புளியோதரைலாம் பண்ணும்போது நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour 2 hours முன்னாடியே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெமனோட அந்த புளிப்புத்தன்மை வந்து ஈஸியாக வந்து இறங்கிடும். அப்புறம் நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உடனே பண்ணி உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதோட டேஸ்ட் வந்து தெரியாது. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து நான் கலந்துட்டேங்க. இதை மூடி வச்சிடலாம். இப்போ வந்து எனக்கு லெமன் ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும். ஸோ என்ன பண்ணலான்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது என்கிட்ட 2 குட்டி உருளைக்கிழங்கு வந்து இருந்தது. ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ தவா ஃப்ரை வந்து பண்ணலாங்கிறதுக்காக 2 உருளைக்கிழங்கையும் மேலே இருக்கக்கூடிய தோலை வந்து நம்ம வந்து சீவி வந்து எடுத்துடலாம். உகன்குட்டி பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விளையாண்டுட்டு இருந்தான். ட்ரெஸ் கூட மாற்றாமல் அப்படியே தூக்கம் வந்து தூங்கிட்டான். இப்போ பார்த்திங்கன்னா நான் சமைச்சு கூட முடிக்கல, அதுக்குள்ளே வந்து தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டான். வந்து ஒரே அழுதுகிட்டே இருக்கான். என் பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவன் தான் சுற்றி வந்து அம்மா தூக்குன்னு அழுதுட்டுருக்கான். நான் அதனால தான் கொஞ்சம் கடன்னு வந்து முடிச்சுட்டு அவனை தூக்கணுங்கிறதுக்காக டக்கு கொஞ்சம் வேலையை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தவாவில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் தாளிச்சுக்கோங்க. நம்ம வந்து கடாயில் வந்து எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு எண்ணெய் வந்து ரொம்பவே மிச்சமாகும். ஸோ அதனால தான். அதே மாதிரி டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாதாங்க இருக்கும். கூடவே மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாய் தூள். நான் இன்றைக்கி வந்து இவ்வளோ மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம்தான். அதே மாதிரி ஜஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். அந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு. நான் வந்து ரொம்ப கம்மியான உருளைக்கிழங்கு தான் என்கிட்ட இருக்குது. ஸோ அது தக்கன மட்டும் உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அந்த மசாலாவுக்கு மேலே வந்து நம்ம வந்து அப்படியே இந்த மாதிரி வந்து வச்சிடலாம். அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா மசாலா வந்து உருளைக்கிழங்குல இறங்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேகணும். ஸோ அதனால தான் மேலே வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து மட்டும் தூவிக்கிறேங்க. இப்போ வந்து சிக்கன் குழம்பு வந்து ரெடி. மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பக்கம் வந்து பொட்டேட்டோ வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மறுபக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க.
இந்த ஃப்ரை கூட நீங்கள் வந்து கொஞ்சம் மல்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் சிக்கன் 65 பொடி இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா சாம்பார் பவுடர், அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உருளைக்கிழங்கு கூட வந்து சாம்பார் பவுடர் சேர்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக எனக்காக மட்டும் பண்ணுறேன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிக்கிறேன். மறுபக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறம் மேலே வந்து லைட்டாக வந்து எண்ணெயை வந்து விட்டுக்கோங்க. இப்போ 2 பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும் நமக்கு மேலே பார்க்கும்போதே. அந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து சாப்பாடு எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. சாட்டர்டே வந்து நம்ம வீட்டில் என்னென்ன சாப்பாடுன்றதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, குழந்தைங்களும் கொஞ்சம் நல்லா பசியில் வந்து இருக்காங்க. இப்போ வந்து நான் குயிக்காக வந்து நான் என்னென்ன சமைச்சேன்றதை உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். சிக்கன் 65 அண்டு சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு பார்த்தீங்கன்னா எனக்காக வந்து லெமன் ரைஸ், அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஒயிட் ரைஸ். இது கூடவே பார்த்திங்கன்னா தவா பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து சாட்டர்டே லன்ச் வந்து இது தான். நிச்சயமாக எல்லாருக்குமே இன்றைக்கி சமைச்ச எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதாங்க. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய்.